எனக்குள்ள ஒரு அரக்கன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபில் அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை இன்புட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணினாக்க ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து பண்ண எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்கி இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷன் இன்புட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்கிற டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபான் நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு கீழே ஃபான் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டவுன் பண்ண ஃபான் உங்களுக்கு எங்கே இருக்குனாக்கா மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்கா உங்கள் ஃபைல் வந்து பண்ண சைடில் ஷோ ஆகும், டவுன் வந்து பண்ணாக்க உங்கள் ஷோ ஆகும். ஸோ அதில் தான் வந்து பண்ண நீங்கள் டவுன் பண்ண ஃபான் வந்து பண்ண இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஃபான் எங்கே இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் போய்க்கிறோம். ஸோ ஒரே ஒரு ஃபாண்ட் தான், ஜஸ்ட் அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கும் ஒயிட் மோஸ்ட்லி இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட்றது வந்து பண்ண டிக்கில் இருக்காரு ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ண ஒயிட் மோஸ்டில் உங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ உங்கள் ஒயிட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து பண்ணாக்க உங்கள் ஒயிட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்டை வந்து பண்ண நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா, ஸோ அந்த டெஸ்ட்டை கீழ் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ண இங்கே லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த ஃபேஸ் இருப்பாருங்க. ஸோ அது வந்து பண்ண இங்கே கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகலை மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டில் மட்டும்தான் வந்து பண்ணாக்க எஃபெக்ட் கொடுத்துருக்கேன், மீது இருக்கிறது எந்த டெஸ்ட்லையுமே வந்து நான் எஃபெக்ட்னு கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த டெஸ்ட்டோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர் இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ரெட் கலர் பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேலை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாடி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் காப்பிலே இருப்பாருங்க, அதை நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் டெல்கேர் மாதிரி இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் வந்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ டெஸ்ட் வந்து பண்ண முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம டேட்டா வந்து பண்ணாக்க பிக்கு எடிட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை வந்து பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணிங்க கரெக்டாக ஃபுல் ஸ்கில்லில் வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மேலே காலையில் பட்டனை கீழ் போயிட்டு இந்த கிரே ஃப்ரம் ஆஸ்பென்ஸ் நீங்கள் கீழ் போயிட்டு கீழே பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் ஸோ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வீடியோவில் ஒரே பிக்கு தான் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரே பிக்கு மட்டும் 4:5 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு ஸோ இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு லிக்ஸ் முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸோ இந்த லேயரை வந்து அடுத்தடுத்து அந்த கேப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே 2 பிளேஸில் மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலருக்கு போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பில் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து லென்த் ஒரு கேப் இருக்கு பாருங்கள், கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஆட் ஆயிரும். இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து இருக்கான்னு செக் பண்ணலாமா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த ஆரஞ்சு கலர் கீழ் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கீழ் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கீழ் பண்ணாக்க டைம் பார்த்து மாதிரி வந்து கம்ப்ரஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இது சேம் மெத்தடில் இந்த இடத்துல லென்த் ஒரு கேப் இருக்கா. ஸோ இந்த இடத்துலையும் அதே சேம் மெத்தடில் வந்து இந்த ஆரஞ்சு கலரே நாம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் வந்து பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் கீழ் போயிட்டு கரெக்டாக கூட்டு ஸ்டார் கீழ் போயிட்டு ஸோ நான் 4:5 பிக்கு கட் பண்ண சொல்லி ஸோ அந்த பிக்கு இந்த இடத்துல நீங்கள் செல போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸும் கூட்டினா ஜஸ்ட்டு கரெக்டாக வந்து இதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இது சேம் மெத்தடில் அடுத்த இருக்க 2 ஆரஞ்சு கலர்லையுமே நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து அங்கே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த சின்ன சின்ன கேப்புக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் பாருங்க. அந்த லேயர் நீங்க கீழ் போயிட்டு இந்த பக்ஸும் குடுத்து காப்பிலே இருக்கா அது நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாரி போயிட்டு காப்பி பண்ணது அதே பக்ஸும் குடுத்து பிஎஸ்லயே குடுத்து ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணி இந்த லேயர் கீழ கொண்டு வந்துட்டுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி ஆச்சுன்னா முன்னாடி சொன்ன மாரி அந்த ஸ்பீட் ஐக்கன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜஸ்ட்டு இந்த இடத்துல நீங்க முடிஞ்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் இடத்துல சின்ன சின்ன கேப் பாருங்க. இதுலயும் அதே சேம் இடத்துல அந்த கிரீன் கலர நீங்க ஆட் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த பிக்குக்கு கீழ வர மாரி நீங்க ஆட் பண்ணிட்டு, கரெக்ட்டா அந்த எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் அந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணாக்க கரெக்ட்டா நீங்க பீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. சொல்லலாம். இப்ப நாம இதுல பிக் ஆட் பண்ணிடலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற அந்த கிரீன் கலர் கீழ் போயிட்டு இந்த கலர்ஃபுல் குட்டு ஸ்டாங் கீழ் போயிட்டு ஸோ நீங்க எடிட் பண்ண பிக்க சால போயிட்டு மேல பொசிஷன் குடுத்துக்குங்க. ஓகே. ஸோ இதே சேம் மெத்தட்ல அடுத்த அந்த கிரீன் கலர்ல வந்து பண்ணக்கு நீங்க எடிட் பண்ற பிக்க ஒன் பண்ண நீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு அப்படியே இங்க மூவ் பண்ணி பார்த்தினாக்க, இப்போ நீங்க பொருள்ல பார்த்த மாரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்க சூப்பரத்துக்கு முன்னாடி மேல செட்டிங் கீழ் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்க 60 மாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ எந்த டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண பார்க்கணும்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.